இறைவா பழைவாவின் விளைவா எல்லா தலைமுறைக்கும் தொடர்ந்து சாவை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்துவின் பாடுகளால் அழைத்தீர். இவ்வுலக மனிதனின் சாயலை இயற்கையின் நீதியாக பெற்றுள்ளது போல நாங்கள் அவருக்கு ஏற்றவர்களாயிருப்பதால் விண்ணகத்தின் சாயலை உமக்காரனை உமதாரின் முதலாக பெற்றுக்கொள்ள அனுப்புகிறீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம்.
கொடுத்த யூதாசுக்கு அந்த இடம் தெரியும். ஏனெனில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் அடிக்கடி அங்கு கூடுவர். படை பிரிவினரையும் தலைமை குருக்களும் பரிசேயரும் அனுப்பிய காவலர்களையும் கூட்டிக் கொண்டு யூதாசு விளக்குகளோடும் பந்தங்களோடும் படைகளோடும் அங்கே வந்தார். தமக்கு நிகழப் போகிறதை அனைத்தையும் இயேசு அறிந்து அவர்களுக்கு சென்று, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு அவர்களோடு நின்று கொண்டிருந்தார். நான் தான் என்று அவர் சொன்னதும் அவர்கள் பின்வாங்கி தரையில் விழுந்தார்கள். யாரை தேடுகிறீர்கள் என்று மீண்டும் அவர்களிடம் கேட்டார். அவர்கள், நாசரேத்து இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நான் தான் என்று உங்களிடம் சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறீர்கள் என்றால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்கள் எவரையும் நான் இழந்து விடவில்லை என்று அவரே கூறியிருந்த இவ்வாறு நிறைவேறியது. சீமோன் பேதுருவிடம் ஒரு வாள் இருந்தது. அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வலக்காலை வெட்டினார். அப்பணியாளரின் பெயர் மால்கு. இயேசு பேதுருவிடம், வாளை உரையில் போடு. தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்திலிருந்து நான் குடிக்காமல் இருப்பேனா என்றார். படை வீரர்களும் ஆயுதக தலைவரும் யூதர்களின் காவலர்களும் இயேசுவை பிடித்து கட்டி முதலில் அவரை அண்ணாவிடம் கொண்டு சென்றார்கள். ஏனெனில் அந்த ஆண்டின் தலைமை குருவாய் இருந்த கயப்பாவுக்கு அவர் மாமனார். அந்த கயப்பாதான் மக்களுக்காக ஒருவர் மட்டும் இருப்பது நல்லது என்று யூதர்களுக்கு ஆலோசனை கூறியவர். மரமிதோ இதிலே தான் தூங்கியது உலகத்தின் மீட்பு. திருச்சிலுவை மரமிதோ இதிலே தான் தொங்கியது உலகத்தின் மீட்பு.
இவ்வாறு மறைப்பொருள் பங்கேற்பதன் வழியாம் முடிவில்லா இறைவனுடன் வாழ்வோமா. நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையாசிரியருக்காக தலை வணங்குவோமாக. ஆண்டவரே, தங்கள் உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கொண்டதும் மக்கள் மீது உமது ஆசிரியரை வாயிலில் உம்மை வேண்டுகின்றோம். இவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக, இவர்கள் ஆறுதல் அடைவார்களாக, புனித நம்பிக்கை வளர்வதாக, நிலையான மீட்பு